இப்போது வாணலியில் பாதாம் பருப்பை போட்டாச்சு. போட்டுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. மீடியமும் இல்லாமல், அதாவது மீடியமாக வச்சு, சிம்மும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் மீடியமாக வச்சு வறுக்கணும். நல்லா வறுத்தா விட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா வறுத்துடணும். அப்போ தான் பாதாம் பவுடர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அஸ்கா இந்த கப்பு, அதாவது நாம் 3/4 கப்புக்கு எடுத்தோம் இல்லையா, அதே அளவு நம்ம அஸ்கா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டே ஆசைப்பட்டு குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவளுக்காக கொஞ்சம் சர்க்கரை கம்மி பண்ணலாம். நமக்கே அதிகமாக இருந்தால் கூட வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா குறைச்சிக்கலாம். அதனால் நான் பாதாம் பருப்பு 3/4 எடுத்தேன், அதோட 1/2 இன்ச்சு கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போடணும், ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த அளவு மஞ்சப்பொடி நாம் போடுறோம். இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறையா போட வேண்டியதில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஆறினா விட்டு அரைச்சிட்டு இதையும் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு இந்த அளவு பவுட்ரு வந்திருக்கு. இந்த பவுடருக்கு நாம் குங்குமப்பூ போட்டோம்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ பாலை நான் காய்ச்சிட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் இதில் போடுறேன், கொஞ்சம் போடுறேன். இப்போ பாலை ஊற்றி காமிக்கிறேன். குங்குமப்பூ போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா வரும். நான் மஞ்சப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. சூப்பராக இருக்கும், வீட்லேயே பண்ணினது. நல்லா நைஸாக அரைச்சிடணும். குங்குமப்பூ போட்டோம்னா நல்லா எல்லோ கலரில் அழகான ரிச் கலராக கிடைக்கும். நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அது கம்மியாக போட்டதுனால தான் உங்களுக்கு கலர் லைட்டாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைகளெல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவா, ஜோராக இருக்கும். தேங்க்யூ.